பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களை வழிநடத்துவதாக. அருமையானவர்களே, ஒரு சில மக்களால் தான் தன் கஷ்டத்திலும் துன்பத்திலும் நேர்மறையாக தெளிவாக குழப்பம் இல்லாமல் பேச முடியும். ஒரு சிலருக்கு சாதாரண விஷயத்தில் குழம்பிடுவாங்க. அவங்க குழம்புறது மாத்திரம் இல்லை, மற்றவங்களையும் குழப்பிடுவாங்க. நல்லா அலப்பறை ஜாஸ்தியாக பண்ணுவாங்க, ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க, நெகட்டிவான வார்த்தைகள்லாம் வரும். அதனால சாதாரண விஷயம் ஊதி ஊதி பெருசாகிடுவாங்க. எண்டுக்கு வர விஷயத்த அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப போராடி ஒரு தீமைக்கு நேரம் கொண்டு போயிடுவாங்க. அருமையானவர்களே, பரிசுத்த வேதத்தை யோபின் புத்தகம் 42:2 தேவரே சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபட. யோபு தன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை அவன் பெற்று அதிசயத்தை கண்டு இந்த வார்த்தை சொல்லல. அவன் நஷ்டப்பட்டு அவமானப்பட்டு தன் பிள்ளைகளை இழந்து சொத்துக்களை இழந்து சரீர சுகத்தை இழந்து உறவான நம்பிக்கை மனைவியை இழந்து நண்பர்களை இழந்து நிராகதியாக இருக்கும்போது அவன் அழகான ஒரு தமிழ் வார்த்தையை, அழகான சகலத்தை செய்ய நீ வல்லவர், நீங்க செய்ய நினைத்து தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். மக்களே, இன்றைக்கு நீங்கள் வெற்றியை அனுபவிக்க வேண்டும், சுகத்தை அனுபவிக்க வேண்டும், ஜெயத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் புலம்பலையும் அழுகையும் தோல்வியும் நஷ்டத்தை பேசுவதை நிறுத்துங்கள். அப்போ வெற்றியை எப்போ அனுபவிக்க முடியும்? நீதிமொழிகளில் நீங்க 18:21 வாசிக்கும், நன்மையும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நன்மை நடக்கணுமா தீமை நடக்கணுமா, நீ எந்த கனியை புசிக்கிற? தீமையான கனியை புசித்தா தீமை வந்துடும், நன்மையான கனியை புசித்தா நன்மை வரும். அப்போ ஆண்டவர் உன்னுடைய என்கிட்ட எதிர்பார்க்கிறது, கஷ்டமான சூழலிலும் துன்பமான சூழலிலும் உன் நாவு அழகாய் பேச பழகிக் கொள்ள வேண்டும். அதே தான் லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 45 வசனம், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இந்த யோபு தன் நம்பிக்கையை நம்பிக்கொண்டிருக்கிற தேவன் மேலே அழகான ஒரு புரிதலும் தெளிவு இருந்தபடினாலே தன் நெருக்கத்திலும் பாடுகளிலும் கஷ்டங்களிலும் அவன் உச்சரிப்பு தெளிவா இருக்கிறது, அவனுடைய நம்பிக்கை தெளிவா இருக்கிறது, அவன் சிந்தை தெளிவா இருக்கிறது. நம்ம புலம்பியோ குழப்பியோ நாம் பிறருக்கு தீமை விளைவிக்க நாம் எத்தனையோ முயற்சித்திருப்போம். இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்கள். எப்பேற்பட்ட நஷ்டங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் இழப்புகள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் நீங்கள் நம்புகிற தேவன் மேல உறுதியா இருங்கள். அவன் தேவனே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், உமால முடியாது ஒண்ணு இல்லப்பா. ஒருவேளை நீங்கள் கடவுளுக்கு மேல அறிவாளியா புத்திசாலியா இருந்ததுதான் போதும், ஆண்டவருக்கே ஆலோசனை போதும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். ஆண்டவரே உன் சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், எது உனக்கு பிடித்தமோ எது உனக்கு விருப்பமோ அதுக்கு நான் கீழ்ப்படுறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கிற கசப்பையும் வேதனையும் கண்ணீரையும் உம்மாலே மாற்ற முடியும் என்ற அழகான ஒரு புரிதலோடு உங்க வாழ்க்கை பயணித்து பாருங்கள். வாழ்க்கை சுமையா இருக்காது, பாடுகளா இருக்காது. நம்ம விட எத்தனையோ பேர் இழந்தவர்கள், நஷ்டப்பட்டவர்கள், மரணத்தை சந்தித்தவர்கள், உடல் உறுப்புகளை இழந்தவர்கள், நல்ல உறவுகளை இழந்தவர்களாம் நம்பிக்கையாக வாழுகிறார்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கு தளர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. யோபு என்ற பக்தை நம்ம கற்றுத்தர காரியம் என, அவன் எந்த இக்கட்டிலும் தன் உதடில கூட அவன் பாவம் செய்யவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அநேக விஷயம் நாம் பாவம் சரித்து செய்வதில்லை, நாம் உதடுகளை செய்கிறோம். அதைத்தான் பிரசங்களை நீங்க 5:6 படிக்கும் போது, வாய்ப்பிசையினால் பேசு என்று சொல்லாது, உன் வாயின் வார்த்தையினால் உன் கையின் கிரியைகளை அழிப்பானே. நிறைய நம்முடைய செய்கிற ஆசீர்வாதமான காரியம் நஷ்டப்பட்டு போவதுக்கு எழுந்து போவதுக்கு என்ன காரணம்? வாய் தான். நிறைய குடும்பங்கள் இடிந்து போனது உடைந்து போவது என்ன காரணம்? வாய் தான். ஆனால் பக்தியுள்ள வார்த்தையை பேசுங்கள், விசுவாசமுள்ள வார்த்தைகள் பேசுங்கள். யோபு என்ற பக்தன் அவன் தன் பிரச்சனையை, கண்ணீரை, வேதனையை அவன் அப்படியே எடுத்துக்கொள்ளாம கடவுள் மேலே அவர் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவார், எல்லாவற்றையும் மாற்றி விடுவார் என்ற நம்பிக்கை தான். புது ஆண்டுக்கு நோக்கி போகிற நீங்கள் ஒரு புதிய சிந்தையோடு புதிய எண்ணத்தோடு போங்க. கர்த்தர் சகலத்தை செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்து தடைப்படாது. அந்த யோபு 42:2 படியே தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. God bless you. God bless you.